வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் 2.1 ஆம்பிளிஃபையர். ஓகே, இதனுடைய பவர் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 900 வாட்ஸ். லெஃப்ட்டு ரைட் அப்படின்னு எடுத்திங்கன்னா 230 வாட்ஸ் லெஃப்ட்டு ரைட்டு. அப்போ அது மட்டுமே உங்களுக்கு ஒரு 450 வாட்ஸ் வந்துடும். சப் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 350 வாட்ஸ் வந்துடும். டோட்டலாக 900 வாட்ஸ் பவர். மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா அதிகபட்ச விலை கொடுக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு டிவைஸ். அப்போ 900 வாட்ஸ் அவுட்புட் வரும். சிம்பிள் ஒரு மாடுல் சர்க்யூட். இது நல்ல குவாலிட்டி அவுட்புட், பக்கா குவாலிட்டி அவுட்புட் இருக்கும். ஏற்கனவே கிளாஸ் டியை பற்றி நிறைய உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த அப்லோட் பண்ண நோக்கம் என்னென்னா, ஒரு டிஸ்டன்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு கூட இந்த நாலேஜை போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு தான். இப்போது அர்பனில் இருக்கவங்க, டவுனில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். நம்ம நோக்கமே ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான், ப்ரொஃபஷனல் பேஸ் பண்ணி அல்ல. ஏற்கனவே சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிற என்ஜினியர்ஸும் இந்த வீடியோ பார்க்கலாம், நியூ கமர்ஸும் பார்க்கலாம். இந்த நியூ கமர்ஸுக்கு லேட்டஸ்ட் என்ன எலக்ட்ரானிக்ஸில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லை, இந்த போர்டு தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ண நாளைக்கு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ட்ரபிள் இல்லாத ஒரு சர்வீஸ் நீங்கள் பண்ண முடியும். ஏன்னா எல்லா போர்டும் ஸ்பேர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது எங்ககிட்ட. இப்போ கிளாஸ் டி போர்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா நிறைய மாடல், நான் ஏற்கனவே சொல்லிக்க ஒரு 40க்கும் மேற்பட்ட மாடல் எங்ககிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கலாம். ஏன்னா நம்ம நியூ கமர்ஸ், பிகினர்ஸ் நம்ம அசம்பிள் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் நம்ம குவாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்க முடியும், என்னான்னு தெரிஞ்சுக்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்க ஒரு லீனியர் போர்டு அப்படின்னா ஒரு 4440 ஐசியோ இல்லை 7665 414 அல்லது 4191 இது மாதிரி எல்லாம் நிறைய ஐசி லீனியர் இருக்குது. எல்லாம் நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். இது வரைக்கும் ஒரு 25 வருஷமாக அந்த ஐசி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை வச்சு தான் ஆம்பிளிஃபையரில் மேக் பண்ணிகிட்டு இருந்தோம். அது ஸ்டீரியோவாகட்டும், 2.1 ஆகட்டும், 5.1 எப்படி இருந்தாலும் அதுலெல்லாம் எந்த மாற்று கருத்து இல்லை. பட் இதோட பெட்டராக ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. அதுதான் இந்த கிளாஸ் டி. சிங்கிள் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணோம். ஹம் நாய்ஸ் வராது, ஹீட் இஷ்யூ இருக்காது, கரண்ட் டேக்கன் கம்மியாக இருக்கும். அதனால் ரொம்ப சூப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸ். இதில் இருக்கிற ஃபேன் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப வெரி சைலண்டாக ஓடும். எந்த விதமான நாய்ஸே இருக்காது, ஒரு ஃபேன் ஓடுற நாய்ஸே இருக்காது. நம்ம மேனுவல் ஆம்பிளிஃபையரில் அசம்பிள் பண்ணுவோம். அதில் பார்த்திங்கன்னா பவர் ஆன் பண்ணோடனே ஃபேன் சுத்தம். அதில் இப்போ நிறையா மாடிஃபிகேஷன்லாம் கொண்டு வந்துட்டோம். ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணும்போது கொஞ்சம் டிலே ஆகி ஃபேன் ரொட்டேட் ஆகிற மாதிரிலாம் சர்க்யூட் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே அப்லோட் பண்ணுறேன் கம்ப்ளீட்டாக, இன்க்ளூடிங் லீனியர் ஐசிஸை பேஸ் பண்ணி எல்லாமே வரும். ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் சர்க்யூட், அதன் நெசசிட்டி, எப்படி எந்தெந்த மாடலுக்கு எப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும். வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் படிக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அந்த சேனலுடைய நோக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும், மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் இருக்குது. எல்லாமே சர்வீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் உட்காந்துருக்கோம். எல்லாமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது, யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ண முடியாது. சர்வீஸ் பண்ண கற்றுக்கணும். அப்போ நாம் என்ன பண்ணலாம், வீட்டுக்கு ஒரு என்ஜினியர் கண்டிப்பாக தேவை. அப்போ நீங்கள் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரலாம். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். இப்போ இது ஒரு போர்டு இருக்குது. இதனுடைய பவர் சொல்லிட்டேன், 900 வாட்ஸ் பவர். பக்கா குவாலிட்டி, பக்கா கிளாரிட்டி, காம்பேக்டாக இருக்குது, வெரி காம்பேக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைக் திஸ், இதான் பாக்ஸ். இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிக்கர் இதில் இருக்கும். இதில் டாப் பாட்டம் 2 லிட் இருக்கும், மூடி, கேபினெட். கம்ப்ளீட்டாக கேபினெட்டுக்குள்ளே இதை அப்படியே சீட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா எதுவுமே தேவைப்படாது. நாபு மட்டும் இன்சர்ட் பண்ணால் போதும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ
நல்ல குவாலிட்டியான அவுட்புட் வரக்கூடிய ஹை பவர், யாருக்காவது வந்து நல்ல ஹை பவர் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்கும். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு 220 வாட்ஸு. சப் எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், சப் வந்து 350 வாட்ஸ், நல்ல பவர், ஹை பவர். அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் 10 இன்ச்சு ஊஃபர் ஆட் பண்ணிக்கலாம், 10 இன்ச்சு ஸ்பீக்கர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வைடு ரேஞ்ச் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இம்பிடன்ஸ், ஸ்பீக்கரோட இம்பிடன்ஸ் 3 ஓம்ஸ்லேருந்து 8 ஓம்ஸ் வரைக்கும் எது வேணால் மேட்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே கிளாரிட்டி பக்காவாக இருக்கும். லீனியர் ஐசி வந்து 2 ஓம்ஸில் சில ஐசி ஒர்க் பண்ணாது, ஃபெயிலியர் ஆகிரும். 2 ஓம்ஸ் அவுட்புட் பக்கா வரும். அது சப்புக்கெல்லாம் 2 ஓம்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன சப்பு எதிர்பார்க்குறீங்களோ அந்த சப்பு, ஹார்டுனா ஹார்டு, சாஃப்ட்னா சாஃப்ட்டு, எதிர்பார்க்குற மாதிரி லாங் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 100 அடி தள்ளி ஒரு ரூமில் இருக்கக்கூடிய பேஸ் அப்படியே தூக்கலாக வெளியே வரும், அந்த மாதிரி இருக்கும் பேஸ். இந்த இடத்துல எல்லாம் காமிக்க முடியல, இந்த கேமராவில் எல்லாத்தையும் கொண்டு வர முடியல. ஓகேவா? இதாக கன்வீனியண்ட்டாக இருக்குது கிளாஸ் எடுக்கிறதுக்கு. சரி, இந்த போர்டு இருக்குது இல்லையா? இந்த போர்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இதில் முதல்ல பவர் சொல்லிட்டேன். சரி, எவ்வளோ வோல்ட்டில் இது ஆப்ரேட் ஆகும் அப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட 36 வோல்ட் டிசி சிங்கிள் பவர் சப்ளை. 36 வோல்ட் டிசி, 36 வோல்ட் டிசி எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை இருக்குது. வந்த பிறகு உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சிங்கிள் பவர் சப்ளை இருக்குது, டூயல் பவர் சப்ளை வருது, வந்தோன்னா அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ஃபியூச்சரில் இனி எலக்ட்ரானிக்ஸ் இப்படி தான் இருக்கும், அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். நாம் அப்கிரேட் ஆனால் தான் ஃபியூச்சரில் சர்வீஸ் பண்ண முடியும், அசம்பிள் பண்ண முடியும். கஸ்டமர் குவாலிட்டி தான் எதிர்பார்ப்பாங்க. அப்போ அந்த குவாலிட்டி கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் நாலேஜை கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? லாஸ்ட் கிளாஸில் நிறையா உங்களுக்கு பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மாடல் ₹100 இது மாடல் 2030 ஐசி யூஸ் பண்ணுது. இது மோட்டார் ரெகுலேட்டர் கண்ட்ரோல், இது யூஸ் பண்ணியிருக்கோம். வேணும்னா ஒரு டிம் அண்ட் டிப் பண்ணிக்கலாம். இதில் இன்னொன்று ஸ்டீரியோ போர்டு 450 வரும். இதில் 50 வாட்ஸ் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஓகே, இன்னொன்று 30+30 வாட்ஸ் பவர் வரும். ஜஸ்ட் 150 ரூபா தான் வரும். நல்ல குவாலிட்டி இருக்கும், பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய, இது மட்டும் இல்லாமல் நிறைய போர்டு இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்ஸ் வரும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாஸ்ட் கிளாஸில் சொல்லி இந்த மாதிரியே ஒரு 2.1 வேணும் அப்படின்னா இந்த மாதிரி போர்டு 850 தான் வரும். ஜஸ்ட் 850 ரூபா. 2.1 சூப்பராக ஒர்க் பண்ணும். இதில் உங்களுக்கு 12 வோல்ட் டிசிலேருந்து 24 வோல்ட் டிசி வரைக்கும். லாஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு ஒரு மாடல் லைக் திஸ், இதிலே ஒரு சின்ன ஸ்மால் மாடல் MT21 1250 ரூபா, 200 வாட்ஸு, 2.1 அசத்தலான அவுட்புட் வரும். இதுக்கும் மேலே டாப் பாட்டம்லும் உங்களுக்கு லிட்டு கொடுத்துருக்கோம், கேபினெட் கொடுத்துருக்கோம். காம்பேக்டாக வேறு எதுவுமே தேவைப்படாது. இது மட்டும் இருந்தால் போதும். பவர் சப்ளை ப்ளஸ் ஸ்பீக்கர் ஆட் பண்ணால் போதும். 1250. இதோட கொஞ்சம் விலை ஜாஸ்தி வேணும் அப்படின்னா CA3169B அப்படிங்கிற மாடல். இந்த மாடல் வந்து ₹1500 வரும். 1500 ரொம்ப அருமையாக இருக்கும். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறேன், ப்ரீவியஸ் வீடியோஸில் உங்களுக்கு இதை பற்றிய டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். அப்போ தான் புரியும் உங்களுக்கு. ஓகேவா? இல்லை எனக்கு ரொம்ப காம்பேக்டாக விலை கம்மியில் வேணும் அப்படின்னு கேட்டால், இது வித் மாடுலோட, அதாவது இதில் பாருங்களேன், இதில் வந்து ஒரு ப்ளூடூத் மாடுல் இருக்குது, நல்ல பவர்ஃபுல் 50+50 100 வாட்ஸ் பவர். இந்த மாதிரி இருக்கும் மாடுல் வித். இதில் என்ன இருக்குது உங்களுக்கு 50+50 வாட்ஸ் ஸ்டீரியோ அவுட்புட் இருக்கும். டைரெக்டாக அப்படியே ப்ளஸ் மைனஸ் கொடுத்து ஸ்பீக்கர் கொடுத்தா உடனே படிக்க ஆரம்பிச்சிரு செட்டு. 750 750 ரூபா வரும். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி புக் பண்ணி நான் நாளைக்கு கிடைக்கும். நல்ல ஒரு ஃபைன் ரிமோட்டோடு இருக்குது. ஓகே, இப்போது இந்த மாடல் இல்லையா, இது சர்க்யூட் இருக்குது. இதில் இதுதான் ஓப்பன் பண்ண இந்த மாதிரி இருக்கும். லைக் திஸ் ஓப்பன் பண்ணுறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து சப்போட அவுட்புட்டு, இதில் வந்து 350 வாட்ஸ் அவுட்புட்டு, 2 ஓம்ஸ்லேருந்து 8 ஓம்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சப்பூபர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இம்போர்ட்டடுமே ஒர்க் பண்ணோம். அப்போது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். சில இதில் 4 ஓம்ஸாக இருக்கும், 4 ஓம்ஸ் சப்பு தான் கொடுக்க முடியும். ஓகே, லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 வாட்ஸ் ஈச் சேனல் 300 வாட்ஸு. இது 3 ஓம்ஸ்லேருந்து 8 ஓம்ஸ் வரைக்கும் இது மேட்ச் ஆகும், பக்காவாக மேட்ச் ஆகும். இந்த இடத்துல யூஎஸ்பி சாக்கெட் ஒன்று இருக்குது, அது ஃப்ளாஷ் பண்ணுறதுக்காக. இந்த இடத்துல 3.mm ஜாக், ஆக்சிலரி இன்புட் கொடுக்கறதுக்காக இங்கே ஒரு ஜாக் இருக்குது.
இந்த இடத்துல லெஃப்ட் ரைட்னுடைய பேஸ் கண்ட்ரோல், ஒட்டுமொத்த அவுட்புட்டில் பேஸ் இந்த ஒரு கண்ட்ரோலை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் இருக்கிற பேஸ் இதை வந்து கூட்டி குறைக்க முடியும். பக்கத்தில் ஒரு கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, இதில் என்ன பண்ணலாம், லெஃப்ட் ரைட் 2 சேனலுடைய ட்ரிபிள் மட்டும் கூட்டி குறைக்கலாம். நடுவில் இருக்கிற கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, இதான் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல். மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் மட்டும் கிடையாது, இதை லைட்டாக இன்சைட் ப்ரெஷ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், இந்த டிவைஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம், மறுபடியும் ரிலீஸ் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். ப்ளூடூத்தில் ப்ளே பாஸ் லைன் இது இப்படி செலக்ட் பண்ண முடியும். இந்த 2 கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் சப்வூஃபரோட ஃப்ரீக்வன்சியை கூட்டலாம் குறைக்கலாம். இது ரொம்ப முக்கியம். சப்வூஃபர் வால்யூம், ஏன்னா இந்த சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி இது ஒரு சில பேருக்கு இது பிடிக்கும், சாஃப்ட் இந்த மாதிரி கேட்பாங்க, அவங்களுக்கு இது ரொம்ப தேவை. இப்போ இதெல்லாம் நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுன்னா ஒரு பெரிய போர்டே தேவைப்படும். மார்க்கெட்டில் போனீங்கன்னா ஒரு பிடி போர்டுனா 10 பிடி போர்டு இருக்குது. சப்வூஃபர்னா சிங்கிள் சப்ளையா, டபுள் பவர் சப்ளையா, டூயல் பவர் சப்ளையாலாம் இருக்கும். ஒரே கன்ஃபியூஸ் ஆகும். இந்த குவாலிட்டி அவுட்புட் கொடுக்கறதுக்குள்ள போதும் ஆயிரும். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுமே நீங்கள் அசம்பிள் பண்ணிடலாம். சப்வூஃபர் வால்யூம், மெயின் வால்யூம், சப்வூஃபர் வால்யூம் கூட்டி குறைக்கலாம், ஃப்ரீக்வன்சி கூட்டி குறைக்கலாம், டோட்டல் மெயின் பவர் கூட்டி குறைக்கலாம். இதெல்லாமே இதிலே இருக்குது. இதில் ப்ளூடூத் என்கேஜ் பண்ணிக்கலாம், எனேபிள். ஒரு ஃபேன் இருக்குது, நல்ல ஹீட் ஆகும். இதில் என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்குன்னா TBA 3251D2 நல்ல பவர்ஃபுல் ஐசி யூஸ் பண்ணியிருக்கு. லாங் லைஃப் அல்ட்ரா சைலண்ட் ஃபேன், அதான் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபேன் இது ரன் ஆகும் பொழுது கொஞ்சம் கூட சத்தமே வராது, குவாலிட்டி அருமையாக இருக்கும். சரி, எல்லாத்துக்கும் முக்கியம் என்னென்னா இது ப்ரைஸ் எவ்வளோன்னா 3900 ரூபா வரும். 4000 ரூபாய்க்கு 100 ரூபா கம்மி, 3900 வரும். 900 வாட்ஸ் பவர். ஓகே, இந்த கேபினெட் போட்டு கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி என்க்ளோஸ் பண்ணிக்கலாம், டாப் பாட்டம்லாம். இதில் ஃப்ரண்டில் வந்துடும் இந்த கண்ட்ரோலோட. பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு. இது அப்படி காம்பேக்டாக வந்துடும். இதில் ஸ்பீக்கர் ஊஃபர் கொடுத்துக்கலாம். பவர் சப்ளை 12 வோல்ட்லேருந்து 38 வோல்ட் பவர் சப்ளை. ஓகேவா, இது வந்து பவர் சப்ளை ஒரு அடாப்டர் மூலிமா கொடுத்துக்கலாம், பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். இதில் வந்து லெஃப்ட் ரைட் ட்ரிபிள் கண்ட்ரோல், இது வந்து பேஸ் கண்ட்ரோல், நடுவில் மாஸ்டர் கண்ட்ரோல், சப் வால்யூமு, சப் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் இதெல்லாம் இருக்குது. ஆடியோ இன்புட்டுக்கு 3.5mm ஜாக் இந்த இடத்துல இருக்குது, கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே இதில் இருக்குது. கூடவே அந்த கார்டு ஒன்று காமிச்சேன் இல்லையா, அந்த கார்டு மூலிமா என்ன பண்ணலாம், நம்ம ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான ஸ்கேன் கொடுத்துருக்கு, ஸ்கேன் மூலிமா டவுன்லோட் பண்ணிக்கலாம். மொபைல் ஃபோனில் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். இந்த ஆப் மூலிமா ரன் பண்ண முடியும். சரி, இதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்குது, இந்த போர்டில் கம்ப்ளீட்டாக இருக்குது. காஸ்ட் சொல்லிவிட்டு 3900 ரூபா வரும். தேவைப்படுறவங்க இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு உங்களுக்கு வந்துடும். நல்ல ஒரு குவாலிட்டியான அவுட்புட் கேட்கணும். சப்போஸ் இப்போ லேட்டஸ்ட் டிவி, எல்இடி டிவியில் வரக்கூடிய ஆடியோஸ் எது இருந்தாலும் சரி, அது கம்ப்ரஸ்டு ஆடியோ இருந்தாலும் சரி, 2 சேனலாக இருந்தாலும் சரி, அது வந்து உங்களுக்கு 2.1 பக்காவாக பிரியும் வரும், நல்லாயிருக்கும், நல்ல குவாலிட்டி வரும். இதனுடைய டெமோ கிளாஸ் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் பார்க்கலாம்.